வெல்கம் பேக் டு அர்ச்சனை. இன்னைக்கு நம்ம எரிச்சலூட்டும் வாய்ப்புண்ணை குணப்படுத்தும் வீட்டு வைத்தியங்கள் டாபிக் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாய்ப்புண்கள் பொதுவாக 7 முதல் 10 நாட்கள் வரை நீடிக்கும். ஆனால் சில வீட்டு வைத்தியங்கள் மூலம் வாய்ப்புண்ணை விரைவில் குணப்படுத்தலாம். அப்படிப்பட்ட வீட்டு வைத்தியங்களை இந்த பதிவில் காணலாம். தேனில் பாக்டீரிய எதிர்ப்பு பண்புகள் இருப்பதால் இதை சில வாய்ப்புண்ணில் தடவினால் விரைவில் நிவாரணம் கிடைக்கும். கொய்யா இலைகள் அல்சரை குணப்படுத்தும் சக்தி கொய்யா இலைகளுக்கு இருக்கிறது. 2 அல்லது 3 கொய்யா இலைகளை நீரில் கொதிக்க வைத்து அந்த நீரை கொண்டு வாயை கொப்பளித்தால் வாய்ப்புண் பிரச்சனை சரியாகும். கிராம்பு எண்ணெய் 2 துளி கிராம்பு எண்ணெயை வெந்நீரில் விட்டு வாய் கொப்பளித்தால் வாய்ப்புண்ணுக்கு நிவாரணம் கிடைக்கும். கிராம்பில் உள்ள யுஜனால் எனும் கலவை அலர்ஜி எதிர்ப்பு மற்றும் வலி நிவாரண தன்மை கொண்டது. உப்பு 1 டீஸ்பூன் உப்பை 1 கப் வெந்நீரில் கலந்து வாய் கொப்பளிக்கவும். உப்பு வாய்ப்புண்ணால் ஏற்படும் வீக்கம் மற்றும் எரிச்சலை குறைக்கும். தயிர் வாய்ப்புண்ணால் அவதிப்படும் காலத்தில் காரமான உணவுகளை தவிர்த்து தயிரை சாப்பிடுங்கள். தயிரில் உள்ள புரோபயோட்டிக் பண்புகள் வாய்ப்புண்ணுக்கு விரைவில் நிவாரணம் அளிக்கும். மஞ்சள் இயற்கையான கிருமி நாசினியாகும். எனவே மஞ்சளை தண்ணீருடன் சேர்த்து பேஸ்ட் போல் உருவாக்கி அதை வாய்ப்புண்ணில் தடவினால் வாய்ப்புண் பெரிதாவதை தடுக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வாய்ப்புண்ணால ப்ராப்ளமா இருக்கிறவங்களுக்கு இந்த டாபிக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோட நாளைக்கு பார்க்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹாசினி. டாடா, பை பாய்.